கன்னி ராசி அன்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பல முக்கியமான கிரக மாற்றங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வருவதும், குருவின் அருள் பார்வையும், செவ்வாயின் சாதக நிலையும் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். குரு பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில் உங்கள் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. வருமான உயர்வு, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல், புதிய நண்பர்களின் ஆதரவு, தொழிலில் லாபம் மற்றும் சமூகத்தில் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் குருவின் சிறப்பு பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளின் மீது விழுவதால் உங்கள் 3ஆம், 5ஆம் மற்றும் 7ஆம் வீடுகள் குருவின் அருள் பார்வையை பெறுகின்றன. இதனால் தைரியம், கல்வி, குழந்தைகளின் முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கம் மற்றும் கூட்டுத் தொழிலில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை சூரியன் கடக ராசியில் உங்கள் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது கோசாரப்படி மிகவும் சுபமான அமைப்பு. புதிய வருமான வாய்ப்புகள், நண்பர்களின் உதவி, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் சிம்ம ராசிக்கு, அதாவது உங்கள் 12ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இந்த காலத்தில் செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிப்பதும், உடல்நலத்தில் சிறிது கவனம் செலுத்துவதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை அதிகரிக்கும். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் உங்கள் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அனுபவமும் திறமையும் வெளிப்படும் காலமாக இது அமையும். உயரதிகாரிகளின் பாராட்டைப் பெறும் வாய்ப்பும் உருவாகலாம். திட்டமிட்டு செயல்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம். புதன் ஆகஸ்ட் 17 வரை புதன் கடகத்தில் உங்கள் 11ஆம் வீட்டில் இருப்பதால் நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையலாம். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு புதன் சிம்மத்தில் உங்கள் 12ஆம் வீட்டிற்கு செல்கிறார். முக்கிய ஆவணங்கள் மற்றும் நிதி முடிவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அமைதியான சிந்தனை சரியான முடிவுகளை எடுக்க உதவும். சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரை சுக்கிரன் சிம்மத்தில் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனை, பயணம் மற்றும் மன அமைதிக்கான விருப்பம் அதிகரிக்கலாம். அதன் பிறகு சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசியான கன்னியில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. உடல் ஆரோக்கியம், கவர்ச்சி, தன்னம்பிக்கை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் புதிய தொடக்கங்களுக்கு இது சிறந்த காலமாக அமையும். சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியில் உங்கள் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது கலவை பலன் தரும் அமைப்பு. திருமண வாழ்க்கை, கூட்டுத் தொழில் மற்றும் உறவுகளில் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மற்றவர்களின் கருத்துகளுக்கும் மதிப்பளிப்பது உறவுகளை வலுப்படுத்தும். ராகு உங்கள் 6ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. போட்டிகளில் வெற்றி, எதிரிகளை சமாளிக்கும் திறன், உடல்நல முன்னேற்றம் மற்றும் தொழிலில் சாதனை பெறும் வாய்ப்புகள் உருவாகும். கேது உங்கள் 12ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். தியானம், இறை வழிபாடு மற்றும் நல்ல சிந்தனைகள் மன அமைதியையும் உள்ளார்ந்த பலத்தையும் அளிக்கும். இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டியவை: தொழிலில் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்துங்கள். தேவையற்ற செலவுகளைத் தவிர்க்கவும். உறவுகளில் பொறுமையையும் புரிந்துணர்வையும் கடைப்பிடிக்கவும். உடல் நலத்திற்கும் ஓய்விற்கும் நேரம் ஒதுக்குங்கள். ஆன்மீக பரிகாரம்: புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை வணங்கி மஞ்சள் மலர் சமர்ப்பித்தால் அறிவு, செல்வம் மற்றும் நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாதத்தின் மொத்த பலன்: ஆகஸ்ட் 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு வருமான வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம்,
தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மீக உயர்வை அளிக்கும் மாதமாக அமைகிறது. குருவின் 11ஆம் வீட்டு சுப பலன், சுக்கிரன் ஜன்ம ராசியில் தரும் யோகம், ராகுவின் சாதக நிலை ஆகியவை பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். சில சூழ்நிலைகளில் பொறுமை தேவைப்பட்டாலும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றமும் மனநிறைவும் கிடைக்கும்.